Kishkinda learns Tamil through storybooks. Today they are going to perform one of the storybooks they have read called Junior Kumbhakarna. The icing on the top, the icing on the cake, Arundhati Venkatesh, the author of the book, is a friend of Amal. She's here. And she is here. எத்தனை தடவை தாண்ட அதே கதையை சொல்றேன். எனக்கு அந்த கதை தான் ஒரு ஊர்ல பெரிய ராட்சசன் இருந்தான். கும்பகர்ணன் மலை மாதிரி பெருசா இருந்தான். அவனுக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்னா 100 பேர் சாப்பிட அளவு தண்ணியா சாப்பிடுவான். கும்பகர்ணன் சாப்பிட்டு பிறகு மிகப்பெரிய ஏப்பம் விடுவான். அப்புறம் உடம்பு நல்லா முறித்து கோட்டாவை விடுவான். அவன் படுத்துட்டு தூங்க ஆரம்பிப்பான். மெதுவாக குரட்டை விட தொடங்குவான். நிதானமாக குரட்டாய் சத்தம் அதிகமாகும். அவன் குரட்டாய் சத்தமாக, இன்னும் கொஞ்சம் சத்தமாக, இடியை விட பெரிய சத்தமாக. அவன் தூங்கினான், மாசக்கணக்காக தூங்கிட்டே இருந்தான். இந்த தூக்கம் இன்னைக்கு கதையாட்டும். இவனை எழுப்பீங்க. முதலில் கழுதை வைத்து கட்டி எழுப்ப பார்த்தார்கள். ஆனால் அவனை எழுப்ப முடியவில்லை. மேளம், தாளம், சங்கு, மகரம் எல்லாம் சேர்ந்து வாசித்தார்கள். ஆனால் எழுப்ப முடிந்ததா? இல்லை. பறவைகள், மிருகங்கள் பயந்து போவன. அழுது பெரிய சத்தம். எல்லாரும் குதி கிளம்பி போனார்கள். ஆனால் கும்பகர்ணன் மாத்திரம் அசரவே இல்லை. கும்பகர்ணன் குரட்டாய் குறையவே இல்லை. நிறைய லட்டு நெய்யால் செய்து பொன்னிறத்தில் அற்புதமான மனத்துடன் கொண்டு வந்தார். இது கூட வேலை செய்யவில்லை. ஆனைகள் அவன் மேலே நடத்தினார்கள். சேனை வீரர்கள் அவன் கண் திருப்பதற்கு
முதலில் அவனை தள்ளிவிட்டார்கள். ஆட்டி பார்த்தார்கள். குடம் குடமாக தண்ணி ஊற்றினார்கள். மீசை பிடித்து இழுத்தார்கள். இவ்வளவு பண்ணா கும்பகர்ணன் மாத்திரம் கொட்டாவி விட்டு உடம்பை முறித்து திரும்பி படுத்தான். அவன் மேலே இருந்த யானைகள்லாம் கீழே உருண்டனர். சேனை வீரர்கள்லாம் கீழே வலிக்கு விழுந்தனர். மேளம் தாளம் கழுதை எல்லாம் ஓடி போனார்கள். என்னடா ஸ்கூல் பஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. எங்க போச்சு எல்லாருக்கும் எல்லாம்? லட்டுவா, கடவுளை கண்டிருப்ப, சீக்கிரம் வா.